ஆமோதிக்கிறீர்கள். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, தாயின் வயிற்றிலிருந்தே வந்த அந்த தடையை, சாபத்தை முறித்து கர்த்தர் சப்பானிய நிக்க வைக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் தனக்கு வந்த ஆசீர்வாதம் எல்லாம் இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல. the first time கர்த்தர் அவனுக்கு பர்சனலா, தனிப்பட்ட விதத்துல அவனுக்குன்னு ஒண்ணு, நான் நம்புறேன், ஏசேக்குல வழக்காடலாம், சித்திலாவில வழக்காடலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு ரகபோத்தை, உங்களுக்குன்னு ஒரு தனி காரியத்தை, இனி அதுல உரிமை கொண்டாடுவதற்கு, நல்லா விசுவாசிக்கிறவர்கள் இனி அதுல உரிமை கொண்டாடுவதற்கு ஒருவரையும் கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. இனி அவர்களுக்கு போவது இல்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் தலையின் மேல் அப்படியே கடந்து வருவதாக. லதன மரஹதலரமா, யோதன மரஹதலரமா, லிதரபௌரியாக்கதலரமா. உங்களை பர்சனலா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆண்டவர் உங்களை தனியா கர்த்தர் சந்திக்க போறார். இனி உங்களுக்கு சேர போகுது, இனி உங்களுக்கு கடந்து வர போகுது. அந்த நன்மை நீங்க ஒருத்தரை அனுபவிக்கிறது மாதிரி கடந்து வர போகுது. இனி நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்க கையை அனுபவிக்க கிரியை செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தின்படி உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 3, மூன்றாவதாக இந்த